காவேரியோட குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களால வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ காவேரிக்கு செக்அப் போகணும் அண்ட் 20 வாரத்தில் தான் அந்த செக்அப் நடக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் 20 வாரத்தில் ஏற்கனவே காவேரிக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் வந்திருந்தது. ஸோ அதன் மூலியமா எதுவும் பிரச்சனை வந்திருக்குதா அப்படின்றது இப்போதான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதை நினைச்சு விஜய் ரொம்பவே கண்கலங்குறாரு. கண்டிப்பா நம்பிக்கை இருக்குது காவேரிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா விஜயும் அப்புறம் சாரதா இவங்க 2 பேரும் ஷூ போட்டு நடந்து வர்றாங்க. இதை பார்த்த காவேரி, கங்கா அப்புறம் குமரன் எல்லாருக்குமே ஆச்சரியம். என்னத்த ஷூ எல்லாம் போட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி குமரன் கேட்கிறாரு. எங்கப்பா கேட்கிறாப்ல இந்த மாப்பிள்ள, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. ஷூவை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடையே வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ட் காவேரி கேட்கிறாங்க, என்னம்மா நான்லாம் எத்தனை தடவை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பேன், எனக்காவது நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கியா? அதே இதுவும் மாப்பிள்ள வந்து சொன்னோடனே உடனே கேட்ட பத்தியா, இதாமா அவ்வளவுதான், இனிமே மகளுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது, எல்லாம் மாப்பிள்ளைக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி இல்லடி நீ கேட்டதோட சரி, அதுக்கப்புறம் நீ வந்து வாங்கி கொடுத்தியா? ஆனா இவர் அப்படி கிடையாது, என்னை கூட கூட்டு போய் இருந்து வாங்க வச்சு என்ன போட வச்சு இவ்வளவு தூரம் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது கங்காவுக்கு அப்படியே கொஞ்சம் மூஞ்சில் அப்படியே ஒரு வன்மம் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்ற விஷயங்கள், அவங்க செய்யற விஷயங்கள் கரெக்டா இருக்கணும், அதுதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க, அதுதான் அவங்களுக்கும் வேணும். பட் இங்க நடக்கிறது எல்லாமே அப்படியே வேற மாதிரி இருக்குது. இவங்க வந்து விஜய தலையில கொஞ்சம் தூக்கி வச்சு ஆடுறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க அப்படின்னா ஒரேடியா குமரனை மதிக்காம விஜய் மட்டும் தலையில தூக்கி வச்சு ஆடல. சோ 2 பேத்துக்கும் எந்த மரியாதை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. விஜய் வந்து கொஞ்சம் ஜாலி டைப்பா இருக்காரு அப்படின்றதுனால அவர் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோஸா இருக்காங்க. ஆனா இது கங்காவுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அண்ட் இன்னைக்கு காவேரி என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய்ட்ட, எங்க 20 வாரம் கம்ப்ளீட் ஆகுது, நம்ம இன்னைக்கு செக்அப் போகணும் அப்படின்னு சொல்லும் போதே விஜயோட மூஞ்சி அப்படியே சுருங்கி போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அடுத்த ஸ்கேன்ல தான் பேபிக்கு எதுவும் பிரச்சனையா இல்லையான்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதை நினைச்சு அவர் வருத்தப்படுறாரு. சோ இந்த ஸ்கேன்ல தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு அவர் வருத்தப்படுறாரு. அண்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க. அப்ப காவேரி வந்து கங்காவை கூப்பிடுறாங்க, நீ என் கூட வாக்கா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் மறுக்கிறாங்க. அப்புறம் வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து கங்காவை ஃபோர்ஸ் பண்ண, சரி நான் இன்னைக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு அவங்களும் வந்து போக போறாங்க. அண்ட் விஜயோட முகம் வந்து கலங்கி இருந்ததை அவங்க அம்மா சாரதா பார்த்துருக்காங்க. ஸோ சாரதா பார்த்துட்டு விஜய்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன தம்பி உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, ஸ்கேன் எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது உங்க முகம் கலங்கினதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, அப்பதான் விஜய்க்கு தெரியுது, பரவாயில்ல ஒரு அம்மா மாதிரி இவங்களும் நம்மளை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் ஃபீல் பண்றாரு. அப்ப கேட்குறாங்க, என்னாச்சுப்பா, என்ன பிரச்சனை, எதற்காக நீங்க இவ்வளவு தூரத்துக்கு ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் விஜய் வந்து இதுக்கு முன்னாடி டாக்டர் சொன்ன விஷயத்த சொல்றாங்க. சிக்கன் பாக்ஸ் வந்தப்பே அவளுக்கு வந்து குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்கேன்ல தான் தெரியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ சாரதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த ஆபத்தும் வராது, கண்டிப்பா குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. விஜயும் கொஞ்சம் சந்தோஷத்துல போறாரு. முழுக்க முழுக்க இவருக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட முடியாது. அண்ட் இப்போதைக்கு அவர் கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா யாரோ ஒரு ஆள் வந்து ஆறுதலா பேசும்போது உண்மையிலே யாருக்கா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் இப்போ இவங்களுக்கு இருக்குது. சோ இன்னைக்கு எபிசோட் நடந்த சம்பவங்கள் இவ்வளவுதாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.